ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஆத்விக் வந்து இன்றைக்கி ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது ஆத்விக் ஸ்கூலில். நம்ம பிரியாணி தான் செஞ்சு கொடுக்க போகிறோம். வாங்க பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 2 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். பாய். பூண்டெல்லாம் வருஷம் நைட்டு உரிச்சு வச்சிருச்சு. பூண்டு உரிக்கிற வேலை நம்மளுக்கு இல்லை. அதுமாதிரி ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம் வந்து வெந்துருக்கு. ரெசிபி வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மாதிரி டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். வெங்காயம் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தக்காளி இருக்குது. சிக்கனும் ரெடியாக இருக்குது. அதுக்கு இது இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. தெரியும் கலர் பார்த்தாலே தெரியும் பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக வரப்போகுதுன்னு. டேஸ்ட்டை பார்க்கலாமா? உப்பு போடல. இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கலாம். இது வந்து 1.5 கிலோ சிக்கன் தான் நம்ம எடுத்துக்கோம். நல்லா போடுறோம். ஸ்பூனாக சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனும் பயங்கர சாஃப்டாக ஆயிடும். அரிசி வந்து இந்த குண்டால் 3 குண்டா அரிசி எடுத்திருக்கேன். அப்போது 1 குண்டா அரிசிக்கு 1.5 குண்டா தண்ணி ஊற்றணும். ஓகேவா? அவ்வளோதான். சிக்கன் வந்து கொதிச்சிருச்சு. இருங்க காட்டுறேன். இந்த டைமில் தான் அரிசி போடணும். எந்த டைம்னு காட்டுறேன். அரிசியை நல்லா கழுவிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரிசி எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஊறி இருக்கணும் அரிசி. ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இன்றைக்கி அவசரமாக செய்கிறனால மோஸ்ட்லி எந்த கிளிப்பும் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் வேறு தம்பியை கிளப்பி விட்டுட்ருக்காரு. ஸ்கூலுக்கு வேறு இன்றைக்கி நேரமாக போகணுமாம்மா. நல்லா வேகமாக செய்கிறோம். அடுத்த டைம்கான கிளியராக சொல்லித்தரோம். கொதிக்குது. சிக்கன் வந்து ஒரு 60% வெந்திருக்கும். இதாக வேகும். இதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் அரிசி போட்டு ஒரு 30% வேகும். தம்மில் ஒரு 10% வெந்துடும். ஓகே, அரிசி போட போகிறோம். சரிங்க, அப்புறம் வந்திருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸ்கூலுக்கு அவ்வளோதான் பிரியாணி எடுத்துகிட்டு போகலாம். நானும் கிளம்பிட்டு ஆத்விக் வந்து அவங்க டேடி குளிக்க வச்சிட்ருக்காங்க. அதை கிளம்புனோடனே ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஓகே பாய். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரம்யாஸ் சேனல். ஓகே பாய். நல்லா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் கார்த்திக் ரெடி. to her head. சொல்லு. Cars. Factories.
வந்து பேச போகிறான். பாய் வச்சிரு. எல்லாரும் சூப்பரா செஞ்சிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் லைட்டு எங்கம்மா இதுக்குள்ளையா என்னமா இருக்கு? ஃப்ரிட்ஜுமா? அந்த சைடு பார்த்தது தெரியும். அந்த சைடு பார்க்கணும்.